ஏன் இங்கே கேரளாவில் யாரும் வரைய மாட்டாங்களா? இந்தோனேஷியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கேயும் போடல, நாமளே சொல்கிறோம். இவன் விட்றதெல்லாம் டம்மாலு, நம்பாதீங்க. பார்த்து இறங்கு. படிக்கிட்ட கொஞ்சம் ஜூம் அவுட்டில் காட்டு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. வர்ற நீ கோமாளி இப்போ கூட வாயை திறக்கல. அவங்க எப்படி உனக்கு திட்டுவாங்க? நான் தான் திட்டணும். நீ மட்டும் சேலத்துக்காரன் இல்லையா? நான் சேலத்துலேருந்து வந்த ஒரு அறிவாளி. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ரொம்ப பிச்சை எடுக்கிறான். நன்றி. ஒரு ஏசி போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்பா விளக்கு போடுறோம். ஏன்டா விளக்கு பிடிக்கிற? ஹேங்கிங் லேம்ப். இதெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது, போடணும். சரியா? நீ வரது எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன். கணபதி இது பாரு, லேம்பு. விளக்கு போகிறேன். அவ்வளோ பெருசு இருக்குது விளக்கு. நான் இது எந்த வருஷம் தான் போடாம விட்டாங்க. போட்டிருந்தா இயர் மென்ஷன் பண்ணவே இல்லை. சரி வா. வீடு பற்றி எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்கு. நல்ல பழைய வீடாக. என்னடா டிராயிங் இது? எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, குச்சி குச்சா. ஆர்ட் ஒர்க்ஸ். அப்பா கண்டுபிடிச்சிட்டான்ப்பா. கிளாத் தான் துணியில் வரைஞ்சிருக்காங்க பாரு. இந்தோனேஷியன் பெயிண்டிங் ஆன் கிளாத். வரா கோமாளி. ஏன் இங்கே கேரளாவில் யாரும் வரைய மாட்டாங்களா? இந்தோனேஷியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது நகரது துணியிலேயே பல வித்தைகள் காட்டியிருக்காங்க. மகாராஜா கொச்சினா? கொச்சின் ராஜா. இது கோட்டடா. இது நம்ம இருக்கிறது ஒரு கோட்டடா. நான் கோட்டை குட்டின்றது, குட்டி கோட்டை. கோட்டைன்னு என்ன? கோட்டைன்னு ராஜா இருக்க வீடு தான் கோட்டை. ஸ்மால் பாய். இதெல்லாம் என்னது? அதெல்லாம் என்ன? அக்கோஷன் நம்பர். உனக்கு பிடிச்சி வச்சிருக்கிறேன் நம்பர்றா. வாழைப்பழம். சரி சாப்பிடு. ஸ்டோன் எக்கா? காயின் கலெக்ஷன்லாம் இல்லையா? இங்கே வர்ற குச்சி செம்மையாக இருக்குது. வாக்கிங் ஸ்டிக். அதிலே எவ்வளோ ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பஃபுல்லோ வேணா இப்படி இதில் என்னது எருமையோட தந்தத்தில் பண்ணியிருக்காங்களா? கொம்புல தந்தமா? சாரி, எருமைக்கு எங்கே தந்தா இருக்குது? எருமைக்கு தந்தம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுக்கோங்க. இது பாரு, இதுதான் தந்தத்தில் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் போடல, நாமளே சொல்கிறோம். இவன் விட்றதெல்லாம் டம்மாலு, நம்பாதீங்க. திஸ் வே. படிக்கட்டுலேருந்து கீழே இறங்குது. இதுதான் அந்த காலத்து மகாராஜா தங்கியிருந்த வீடு. அந்த புறமா இருக்குமோ? அந்த சின்னதாக இருக்குது. எப்போ பாரு அது அங்கே வந்துடுறது அந்த புறம். இது என்னடா இப்படி இறங்குது? பார்த்து இறங்கு. படிக்கட்டை கொஞ்சம் ஜூம் அவுட்டில் காட்டு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. போட்டு விழுந்தோம் நீங்கள் மூணு கேமராவும் போயிடும். வாட் இஸ் திஸ்? அவ்வளோதான், முடிஞ்சா? இந்த கடைசியில் ஏதோ இருக்குது. இது வெளியே போகுதுடா, போடா. நேராக அங்கே ஒரு இது இருந்துச்சு, அங்கே போகலாம். எங்கே? செம்மையாக இருக்குது. தூணெல்லாம் பாரு. அம்மா சூப்பர். பேய் படம் எடுக்கலாம் சூப்பராக. திஸ் இஸ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. டே, கம்பி போட்டு தடுத்து வச்சுருக்காங்கடா. இதாண்ட வழி இருக்கா? ஓ, தடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அது சட்டி சமையல் செய்கிறதுக்கா? அடி இதுதான் இந்த எண்ணெய் சமையல் சட்டி எல்லாம் இல்லை. எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க எல்லாம் வந்து வைப்பாங்க. இல்லை, எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்குறவங்க அவங்கள. அது இந்த சட்டி தான் நினைக்கிறேன். சுற்றி நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது.
அது என்ன? ஓ, இது வந்து மேலே இதுக்கு கமுத்தி வச்சுருக்காங்களோ? டேய் டேய், என்னடா சுற்றி சுற்றி காட்டுற? வீடு இப்படி இதுதானே தெரியும். புளியெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. புளி எங்கே இருக்கு? மியூசியம் போயிட்டு வெளியே வந்துட்டோம். மியூசியத்தோட கருத்து என்ன? பெருசாக இருக்குது படுறோம். சரி, மியூசியமோட கருத்து என்ன சொல்லு. சுமார் தான். சுமார் இல்லை, ஒன்றுமே இல்லை. வெறும் சிலை மட்டும் தாங்க வச்சுருக்காங்க. வா, இங்கே பாருங்க, பெரிய ஆஸ்ட்ரிச். நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்குது பெருசாக. கிட்ட போனால் கேமராவை பிடிங்கிடும். ஏமாத்துறாங்க இலையை கொடுத்து. இந்த பக்கம் கையில் போட போகுது. ஒன்றே ஒன்று வச்சுருக்காங்க. சிங்கிள் பெருசு. ஐம் சிங்கிள் அண்ட் ஐம் யங்கு. இங்கே ஒரு வகையான மான் வச்சுருக்காங்க. இது என்ன? ஆடு மாதிரி இருக்குது. என்னடா ஜூ முடிஞ்சா? போகும் இது வெயிட் பண்ணி. அங்கே தான் பாலம்லாம் ஏறி போகிறோம். அவசரப்படாது. எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து எக்கச்சக்கமான கூட்டம் வந்துருக்குல்ல இங்கே. தமிழ்நாட்டிலலாம் வந்து இருந்து வந்த மாதிரி தெரியல எனக்கு. வெளியே தமிழ்நாடு பஸ் இருந்துச்சு பார்க்கல? இருந்தது, ஆனால் அவ்வளோக்கா இல்லை. கேரளா பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. இப்படி லாங் வியூவா? பின்ன மூஞ்ச க்ளோஸ் அப்பில் எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க? சரி, ரைட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இது பாலம் ஏறி ஒரு ரோட்டை தாண்டுற மாதிரி இருக்குது. என்னடா ரோடு இது நடுவில்? இதுதான் சிங்க புலிகளாக இருக்குமா? இருக்கலாம். இருக்கண்டா. சிங்கம்லாம் இல்லை, புலி மட்டும் தான் இருக்குது. போய் பெருசாக பெருசாக என்ன இருக்குது? எதா பார்த்தாலும் பெருசாக இருக்குன்னு. என்ன பெருசாக இருடா மான். வேர்த்து ஊற்றுது என் தலை ஃபுல்லாக. ஆமா, வழி விட சொல்லிட்டு போடா. யூ கோ மேன். வை மீ. என்ன சரி, புளி எங்கே இருக்குன்னு கேளு. வா வா. புளி வந்து நான் பார்த்தேன், ஆனால் இந்த ஜூக்குள்ளே இருக்கா இல்லை வெளியே இருந்து எவனா ஃபோட்டோ சுட்டு போட்டு வச்சிருக்கானான்னு தெரில. இல்லாத மாதிரி இருக்கு. என்னடா மான்லாம் கீழே மேய்ஞ்சிட்டு இருக்கு. இங்கேருந்து ஒன்றும் தெரியாது. பக்கத்தில் போய் தான் காட்டணும். போய் தான் காட்டணும். வெளியே போயிடுமோ? மானுக்கு சாப்பாடு போட போகிறாங்க. ரொம்ப சின்னது. நீ பெங்களூர் ஜூ போயிருக்கியா? இல்லையே. நான் பன்னாரக்கட்டா போயிருக்கேன். பன்னாரக்கட்டா இல்லை, பன்னீர்கட்டா. பன்னீர்கட்டாவா? பன்னாரக்கட்டா தான்டா. பன்னாரக்கட்டா இல்லடா, பன்னீர்கட்டா. பன்னீர்னு ஒரு ஜூ கிடையாது. கட்டா. நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேர் தப்பாக சொல்லிட்டு இருக்கான். இவருக்கு தான் எல்லாம் தெரியும். ஆமாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும். நான் தான் கடவுள். வாயில் ஏதாவது கிளம்பிடாத. ஏதோ தோணுது, சொல்ல முடியல. என்ன தோணுது? இப்படி வாடா ஃபோட்டோ எடுக்க ஒரு மேன சொல்ல வர்றா நீ கோமாளி. இப்போ போட்ட வாயை திறக்கல. அவங்க எப்படி உனக்கு திட்டுவாங்க? நான் தான் திட்டணும். தண்ணின்னு ஊற்றுதுரோ. என்னடா இருக்குல்ல? ஆட கடவுளே. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நிறைய இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி தான் இருக்குது. இதுக்கிட்ட இப்படி பண்ணுறாங்க. என்னடா இது? ஏமாத்துறாங்க. நீ கேமராவா வளைச்சி இன்னைக்கு ஒரு வழி பண்ண போகிறேன். மான் பெய்யும் இங்கேருந்து. மானா? அதையாவது காட்டு. சேத்துல புரண்டு இருக்கு மான். பாவம், அந்த வெயிலில் பெருசாக இருக்குது. என்ன பெருசாக இருக்கு? வந்தாலும் பெருசாக இருக்கு, பெருசாக இருக்குன்னு சொல்லிருக்கேன். அது கொஞ்சம் முழுசாக தான் சொல்லலாம்டா. எல்லாமே பெருசாக இருக்கு. பார்க்குற எல்லாம் பெருசாக இருக்கா? ஐயோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம். அங்கே போடுற அதான் பெருசாக இருக்கு. ஹிப்போபொட்டமஸ், நீர் யானை. தண்ணியில் மூழ்கி கிடக்குது. இது இப்போ மட்டும் சொல்லு பெருசாக இருக்குன்னு.
நான் வந்து ஒரு ஒரு விலங்கை பார்த்து விலங்க தான் நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன். விலங்க தான் நானும். நீ எதை பார்த்து சொல்லிட்டு எனக்கு தெரியல. மானை பார்த்து சொன்னேன். எந்த மானு? மேயிற மான் தான். இது ஒரு காலை போகிறேன். இங்கே பாரு அந்த கால் எவ்வளோ பெருசு இருக்குது. அம்மா கால் தடம், கால் இல்லை. ஷபா சேர்றா சாமி. தண்ணியில் ஒன்று மூழ்கி கிடக்குது. தெரியுதா இல்லையான்னு தெரியல. கேமராவில் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். எம்மா வாயாது என்னடா அது அவ்வளோ நீளமாக இருக்கு. நீயே உள்ள போய் இதோட பைட்டிங் பவர் தான் அதிகம் தெரியுமா? தெரியும். பைட்டிங் பவர் நான் சொல்லு. தெரியாதுடா. தெரியாதப்ப தெரியும்னு எல்லாமே தெரியும்ல. நீ சொல்லு. தெரியாதுன்னு ஒரு பைட்டிங் பவர்னா என்னன்னு தெரியாதடா. சொல்லு என்ன சொல்லு. மக்களுக்கு வந்து சொல்லு பைட்டிங் பவர் பற்றி. கடிக்கிற வேகம் இல்லடா, சக்தி. வேகம்னா ஸ்பீடு. சரி. யாரா நீங்களா எங்க இருந்தா வரீங்க? சேலத்துலேருந்து மானத்தை வாங்குறதுக்குன்னு வரீங்க. நீ மட்டும் சேலத்துக்காரன் இல்லையா? நான் சேலத்துலேருந்து வந்த ஒரு அறிவாளி. நீ வானத்தையே காட்டிக்கிட்டு வரான். இப்படி வேணா ஒரு ஸ்டாண்டு வந்து செட் பண்ணிட்டோம் மடையில். ஒரு ஒன்றுமே இல்லை. நீ திறந்தாண்டதுக்குள்ளே ஓடிடலாமா? நாங்கள் வந்து யூடியூப்லேருந்து வரோம். ஒரு மான் கூட போய் செல்ஃபி மட்டும் எடுத்துக்கணுமா அப்படி கேட்டு. பின்னாடி தான் இப்படியே குனிங்க. யூடியூபா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க? 5000 வெளியே போடா துரத்தி விட்டுருவோம். ஏய் எரியா அப்பதான் வந்து படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்கோம்ல. டெவலப்பிங் சேனல். இதெல்லாம் நீ தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ரொம்ப பிச்சை எடுக்கிறான். நன்றி. இதெல்லாம் போடணும். முதல்ல நான் போகிற வீடியோ நீ பார்க்குறியா? அதை சொல்லு முதல்ல. பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். பார்க்குற மாதிரி இருந்தாவா? அட பாவி, சும்மா தான் சொன்னேன். தினேஷ்ராஜ் ரொம்ப கஷ்டப்படுறான். எல்லாரும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்களா? எதுவும் செய்ய வேணாம், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண போதும். இது இருடா வேலை செஞ்சுட்டு ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுற பப்ளிக்கை? புலியில் எங்கே இருக்கு? டேய் நில்றா. இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்க்கு போல. பார்க்கா? ஆமாம். இது பார்த்தா யாருக்கு பார்க்குன்னு தெரியாது தானே? குழந்தைங்களோட பார்க்கு தெரிஞ்சுக்கோங்க. இவன் மட்டும் ஃபோன் பண்ணால் ஹலோவெல்லாம் சொல்ல மாட்டான். அல்ல அப்படிமா. நான் என்ன பண்ணுறது, எனக்கு அதான் அந்த டோன் தான் வருது. அல்ல அப்படிமா. என்னடா இடம் அது? திரும்ப அங்கேயே வந்துட்டோமா? டேய் ரொம்ப சின்ன சூடாது. இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டோம். ஜூவே இல்லை சொன்ன மாதிரி. இந்த பேலஸோட ஏரியான்னு நினைக்கிறேன். இந்த பேலஸோட ஏரியாவில் அப்படியே சுற்றி இது கட்டி விட்டாங்க. பூண்டை கட்டி பாவம் குட்டி பூண்டு. அவ்வளோதான். மற்ற சூழலாம் கூட பெருசாக இருக்கும். அங்கங்கே சுற்றிட்டு இருக்கோம் விலங்குங்கள்லாம். இது ரொம்ப குட்டியாக இருக்குங்க. ரொம்ப குட்டின்னு ரொம்ப குட்டி. இது என்னடா இது? இன்னும் புளியெல்லாம் எப்படி அடைச்சி வச்சிருப்பாங்க? டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடிக்கிற மாதிரி மூடி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் இருக்கான் பாரு. என்னடா அது? உழுபுரி கிணறா? ராஜா குளிக்கிற அந்த இடம் இருக்குடா. முதலடா அது ஏதோ குப்பையாட்டம் கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கிடக்குது முதல்ல? ஆடா பாவிங்களா. மூக்கு நீளமா இருக்குமே இந்த முதல்ல குட்டி கூட இருக்கு. மலையாளத்தில் முதலா போல ஒரு லா போட்டால் வந்து மலையாளம் எங்கே பாரு இப்படி வா. இது வழி இல்லையா? அங்கெங்கே செல்கிறது இந்த பாதை இல்லை. முதலா ரஜினி ஒரு இதில் ஸ்டேஜுக்கு போகிற பார்த்துருக்கேன். நடந்து வேக்குன்னு சரங்க வழி இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப அதே ஸ்பீடில் ரிட்டர்ன் வருமா? என்ன ஒன்று உங்கள் ஆளோட ட்ரைலர் வந்திருக்கு போல. ஆமாம், செம்மையாக இருந்துச்சா? டேய் நம்மளையே காட்டுறவன் மாடி மகரையும் பாரு. ஓகேவா? மாசாக தான் இருந்துச்சு. ஆனால் படம் தான் என்ன பண்ணி வச்சிருப்பீங்கன்னு தெரியல. விடாமுயற்சி டீசர் ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. படம் தான் அருமையாக இருந்துச்சு. எப்படி படம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும். நீங்களாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கு. நாங்கள் வந்து நல்லா இருந்தால் வரவேற்போம்.
நல்லா இல்லைனாலும் வரவேற்கிறோம். நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கணும். ட்ரெயிலர் மாசம் இருக்கு. மார்க் ஆண்டனி மாதிரி இருந்தால் கூட ஓகே. இங்கே என்னடா இருக்கு? வா இந்தாண்ட வா. பேசாம அந்த மீன் பண்ணிக்கு போயிடலாம் அடுத்தது. டேய் ஒன்றுமே இல்லடா. டேய் என்னடா இது இவ்வளோ பெரிய வெளியாக இருக்குது, இவ்வளோ பெரிய இடத்துக்கு காலியாக வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்காங்க, நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வந்து இந்த மாதிரி காலி இடத்த தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ரொம்ப ஏமாந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பெருசாக சும்மா நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. பாருங்க அங்கங்கே மனுஷங்க மட்டும்தான் இது ஜூவே வச்சிருக்கு தேவைடா இங்கே சத்தியமா. டேய் ஏன்டா அங்கே தானே வச்சுருந்தாங்க இந்த மானை. இதுதான் சும்மா மெயின் சும்மா தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க போல. புள்ளி மான். ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? கேரளா டூரிசம் ஒய் நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுற போகிறாங்கடா. ஃபோட்டோ நாங்கள் உண்மையை தானே சொன்னோம், நாங்களும் அதை பண்ணோம். ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அறிவு இல்லாமல் அங்கே போவாங்க. அது பேர் போட்டா இல்லைடா, ஃபோட்டோ. ஃபோட்டோ.